ஊழல் பட்டியல் நாங்க தயாரிக்கிறோம்னா, முதல்ல யாரா இருந்தாலும் வெளிய சொல்ல மாட்டோம். அது வந்து அமைதியா தான் பண்ணுவோம். ஒரு ஊழல் பட்டியல் தயாரிச்சுட்டு இருக்கோம், ஊழல் பட்டியல் தயாரிச்சுட்டு இருக்கோம்ன்னு பேப்பர்ல முதல் பக்கத்துல யாரும் போட மாட்டோம். அத எடுத்து 4 நியூஸ் சேனல்ஸ் வந்து போடும்போது பிரபலமா நாங்க வந்து ஃபயர்லாம் விட மாட்டோம். இது வந்து ஊழல் பட்டியல் இல்ல தயாரிக்கிற அப்புறம் மாரி. ரகசியமா ஏதோ நடந்துட்டு இருக்குன்னு இல்ல. நான் புரிஞ்சுக்கலாமா? சொல்றேன் இல்லையா, அதான் சொல்றேன். ரகசியமா ஊழல் நடந்தா கூட நாங்க வெளிப்படையா சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல சொல்றேன். இல்ல அஜெண்டா என்னங்கிறது எங்களுக்கு தெரியும். நாங்க ஊழல் பட்டியல் தயார் பண்ணிட்டோம். இத கொண்டு போய் ஆளுநர்ட்ட குடுக்க போறோம். அந்த மாரி செய்திகள்லாம் எங்கள்ட்ட இல்ல. இந்த செய்திகள் என்ன நோக்கத்துக்காக எழுதப்படுகிறதுன்னு பெரிய குழப்பம் ஏற்பட்டுருது. ஏன்னா, அதுல சில வார்த்தைகள் என்ன பண்றாங்க, அண்ணாமலை மாதிரியே இவரும் அந்த பாதையில் பயணிக்கிறார் அப்படிங்கும்போது எங்களுக்கு பயமா இருக்கு. அப்ப அண்ணாமலை மாதிரி நாங்க பயணிக்க விரும்பல. நாங்க வேற ஒரு பாதையில தெளிவா பயணிச்சுட்டு இருக்கோம். கூட்டணிக்கு போக போறீங்களா? ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு. எங்களை நோக்கி யாரேனும் வந்தால் அவர்களுக்கு நாங்கள் பங்கு கொடுப்போம். நாங்க குடுப்போம். நாங்க கேட்போம்னு சொல்லல. நாங்க போய் கேட்போம்னு சொல்லியிருந்தா, இல்ல வந்து எதுவுமே சொல்லாம ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்பது மிக முக்கியமான நல்ல கோரிக்கைன்னு ஓப்பனா விட்டுட்டு போயிருந்தா, அப்ப ரெடி ஆயிட்டாருப்பா யார்ட்டயோ கூட்டணி போறதுக்கு நீங்க சொல்லிருக்கலாம். நம்ம வந்து சிங்கிள் மெஜாரிட்டில வின் பண்ணுவோம். நமக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கு. நமக்கு அந்த தகுதி இருக்கு. நம்ம அந்த தூரம் வளர்ந்து வருவோம். நேத்து ஒரு நண்பர் பேசினாரு. ஸ்ரீலங்கா கடந்து பேசுறாரு. தமிழக வெற்றிக் கழகம் குறித்து இங்க யாழ்ப்பாணத்துல தீவிரமா பேசிட்டு இருக்காங்க. என்கிட்ட கேட்கறாங்க. தமிழக வெற்றிக் கழகம் என்ன பண்ண போறாங்கன்னு சொல்லி கேட்கறாங்க. நீங்க வந்து இந்திய எல்லை தாண்டி வெவ்வேறு இடங்களுக்கு ஏன்னா பெரிய குளோபல் பிராண்ட் இவர். பிறந்த குழந்தையாக உண்மையிலே பார்த்திருந்தாங்கன்னா, அந்த குழந்தைக்கு ஒண்ணு வாழ்த்து சொல்லிட்டு நகர்ந்து போயிருப்பாங்க. இல்ல அந்த குழந்தையை பத்தி பேசவே மாட்டாங்க. தினம் அந்த குழந்தை என்னப்பா பண்ணுது? அந்த குழந்தை சினுங்குது போல இருக்கு. அந்த குழந்தைக்கு சாப்பாடு போடலாமா? அந்த குழந்தைக்கு ட்ரெஸ் பண்ணலாமான்னு ஏன் பேசிக்கிட்டே இருக்கீங்க நீங்க? ஏன்னா உங்களுக்கு பயம் வந்துருச்சு. முதலமைச்சர் பேசுறாரு, துணை முதலமைச்சர் பேசுறாரு, எம்எல்ஏ பேசுறாங்க, அமைச்சர்கள் பேசுறாங்க. தினம் ஏன் பேசுறாங்க? ஏன்னா அவங்க வீட்லயே அவங்க டிவி பார்த்திருப்பாங்க. அவங்களோட மனைவி பார்த்திருப்பாங்க, அவங்களுடைய உறவினர்கள் பார்த்திருப்பாங்க. என்னங்க இப்படி பேசிட்டு இருக்காரு? இவ்வளவு கூட்டம் வருது. நாளைக்கு நீங்கலாம் ஆட்சிக்கு வருவீங்களா? வரமாட்டீங்களான்னு கேள்வி கேட்டிருப்பாங்க. இது உண்மையில நடந்ததுதான் நான் சொல்றேன். எந்த அமைச்சரும் சொல்ல விரும்பல. குருவாஞ்சேரியில ஃபிளாட் வாங்கினா அடுத்த குருவாஞ்சேரியில பிளாட் இலவசம். நம்ம ஐஃபி ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஸ்பைக் அப்ஸ் குருவாஞ்சேரியில லிமிடெட் பீரியட் ஆஃபர் மிஸ் பண்ணிடாதீங்க மக்களே. தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு இருக்கு அப்படிங்கறத எங்களுடைய தீர்மானத்திலேயே நாங்க வந்து குறிப்பிட்டு சொல்லியிருந்தோம். திமுக ஆட்சியில என்ன மாதிரியான நிகழ்வுகள் நடக்குது, இனிமே நடக்கக்கூடாது அப்படிங்கறத. பட் அப்படி இருந்துமே இன்னைக்கு ஒரு மருத்துவருக்கு தாக்குதல் நடந்திருக்கு, அதுவும் அரசு மருத்துவமனையிலேயே பாதுகாப்பை தாண்டி அப்படின்னும் போது இதை எதிர்த்து தமிழக வெற்றி கழகத்துல இருந்து ஒரு அறிக்கை விட்டிருக்கீங்க. ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்கீங்க கட்சி சார்பில். ஸோ இந்த நிகழ்வை எப்படி புரிஞ்சுக்கலாம்? ஃபர்ஸ்ட் நம்ம தமிழகத்தில் உண்மையாகவே சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கு? இது வந்து மருத்துவருடைய அந்த கத்தி குத்து சம்பவம் மட்டும் கிடையாது. நீங்க தொடர்ச்சியா பார்த்துட்டே இருக்கிறீங்க. நீங்க வந்து மீடியால முக்கியமான செய்திகள் என்னென்ன வருதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மாமூல் கேட்டு ஒருத்தங்கள வந்து பட்டப்பகல்ல வெட்டி கொலை பண்ணாங்க அப்படின்னு ரத்தம் தோய்ந்த காட்சிகள் நம்மளால பார்க்கவே முடியல. அந்த மாதிரி காட்சிகள் ஆம் பார்க்கணும். ஆம். நிறைய அதிமுக பிரமுகர் ஒருத்தர் ஓட விரட்டி கொலை செய்யப்பட்டார் அப்படிங்கிற காட்சிகளை பார்க்கின்றோம். நீங்க அங்கங்க கொலை சம்பவங்கள், கொள்ளை சம்பவங்கள் நடந்துகிட்டே இருக்குன்னு பார்க்குறோம். உச்சபட்சமாக இன்னைக்கு நேத்து கிண்டி முதல்ல இந்த கிண்டி மருத்துவமனை பத்தி சொல்லணும்னா, நாங்க வந்து என்ன சேலஞ்ச் பண்ணாங்கன்னா, நீங்க எய்ம்ஸ் எல்லாம் நீங்க சொன்னீங்க எங்களுக்கு கட்டியே குடுக்கல. நாங்க பாருங்க ஒரே வருஷத்துல எவ்வளோ பெரிய சிறப்பான ஒரு மருத்துவமனை கட்டியிருக்கோம்னு சொல்லி சொன்னாங்க. எல்லா டெக்னாலஜியும் இருக்கு. உயர்ந்த தொழில்நுட்பங்களை கொண்ட மருத்துவமனை, உயரிய மருத்துவர்களை கொண்ட மருத்துவமனை. எல்லா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி டாக்டர்ஸும் இங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு பிரபலமாப்படுத்துனாங்க. முதலமைச்சரே போய் திறந்து வச்சாரு. கலைஞருடைய பெயர வச்சாங்க. இதெல்லாம் நடந்துச்சு. நம்மளோட அடிப்படையான கேள்வி என்ன கேட்டீங்கன்னா, அவ்வளோ உயரிய தொழில்நுட்பங்களை கொண்ட மருத்துவமனையில உங்களோட பாதுகாப்பு அம்சங்களோட குறைபாடுகள் இருக்காங்கிறத முதல் கேள்வியாக இருக்கிறது. ஏன்னா, நெறைய பேர் இன்னும் சொல்லப்போனா, நீங்க ஒரு ஸ்டான்லி மாதிரியோ, இல்ல வந்து ஒரு எம்எம்சி மாதிரியோ, அந்த அளவுக்கு கூட்டம் முதல்ல போறாங்கன்னா, கூட்டமே இன்னும் போக ஆரம்பிக்கல. ஏன்னா, கிண்டில இருக்கிற சில பேருக்கு இன்னும் தெரியவே தெரியாது. கிண்டில இந்த மாரி ஒரு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இருக்குன்ட்டு. ஏன்னா நாங்க இங்க போயிருக்கேன். நான் வந்து சில விஷயங்களுக்காக போயிருக்கேன். என்னுடைய மாமனார் அவருக்கே வந்து நாங்க கூட்டிட்டு போய் நானும் என்னோட மனைவியும் போவோம். அங்க போய் ட்ரீட்மெண்ட்டுக்குலாம் போவோம். மாசத்துக்கு ஒரு தடவலாம் போயிருக்கோம். நீங்க பார்த்தீங்கன்னா ரொம்பலாம் கூட்டம் இருக்காது. அதாவது ஒரு ஒரு நார்மல் கவர்ன்மென்ட் ஹாஸ்பிட்டல்ல பார்க்குற அளவுக்குலாம் கூட்டம் இருக்காது. ஸோ இந்த நிலையில கூட பாதுகாப்பு அம்சங்கள் இவ்வளவு குறைபாடுகளோட இருக்கு அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்கிறது. நமக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா. 1. இன்னொன்னு நீங்க இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஒட்டுமொத்தமாக ஒரு சிஸ்டமே ஒரு புரோக்கன் டவுன் ஆயிருக்கோ! ஒரு பயமே இல்ல பாருங்க. நீங்க எல்லாருக்குமே அதாவது மருத்துவமனை போற எல்லாருக்குமே, அதுவும் குறிப்பா அரசு மருத்துவமனை போற எல்லாருக்குமே வந்து ஒரு வெறுப்பு ஒண்ணு இருக்கும். சில நேரங்கள்ல மருத்துவர்கள் பேசுற விதம், இன்னும் கனிவா பேசியிருக்கலாம். டாக்டர் என்னடா இவ்வளவு ஹார்ஷா பேசுறாங்கன்னு. அவங்களுக்கு இருக்கிற சிக்கல்கள் இருக்கு. நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு ஒட்டுமொத்த அடிப்படை பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு மருத்துவ பணியிடங்கள், காலி பணியிடங்கள் அதிகமாகிட்டே இருக்கு. ஒரு திமுகவோட ஆதரவாளரா இருக்கிற ஒரு நண்பர் என்ன பேசுறாருன்னா, அதிமுக ஆட்சி காலத்துல கூட இவ்வளவு மோசமா இல்லங்க.
திமுக ஆட்சி காலத்துல மருத்துவ பணியிடங்கள் தொடர்ச்சியா காலியா வச்சுட்டே இருக்காங்க. செவிலியர்களோட பணியிடங்கள் காலியா வச்சுட்டு இருக்காங்க. அவங்க பயங்கர பிரஷர்ல இருக்கிறாங்க. இப்ப மருத்துவ சங்க டாக்டர் அவங்கட்டலாம் பேசுவார், ரவீந்திரநாத் அவங்கட்டலாம் பேசும்பொழுது, சார் 24 மணி நேரம் தொடர்ச்சியாக வேலை செய்கிற மருத்துவர்கள் இங்க இருக்காங்க. 2 ஷிஃப்ட் தொடர்ச்சியா வேலை பார்க்குறோம். 3 ஷிஃப்ட் தொடர்ச்சியா வேலை செய்றவங்க இருக்கிறாங்க. பிஹெச்சிஸ்ல ஸ்டாஃப்ஸ் கம்மியா இருக்கிறாங்க. ஜிஹெச்எஸ்ல ஸ்டாஃப் கம்மியா இருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு, இந்த கலைஞர் மருத்துவமனையில நான் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன். நான் சொன்னேன் இல்லையா, என்னோட மாமனார் கூட்டிட்டு ஆமா போகணும்ட்டு. ஆமா ஆமா. நீங்க பல நேரங்களையும் அங்க இருக்க வேண்டிய மருத்துவ உபகரணங்கள், மருந்துகளே இருக்காது. சார் கொஞ்சம் வெளிய போய் வாங்கிட்டு வந்துருங்க சார். கிண்டிலையா? கிண்டில நான் ஓகே. சொல்றேன். நான் கிண்டில சொல்றேன். எனக்கு சொல்றதுல ஒரு பிரச்சனை இல்ல. ஏன்னா என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸா சொல்லி சொல்றேன். அவங்களுக்கு வந்து அந்த கேத்தீட்டர் ஒண்ணு மாத்துவோம். சார் இங்க அவைலபிள் இல்ல. வெளிய போய் நீங்க வாங்கிட்டு வாங்க. எங்க மனைவி ஓடுவாங்க. ஓடி போய் வாங்கிட்டு வந்து அத குடுப்பாங்க. நீங்க வந்து ஏன்னா அவங்க அவங்க வச்சிருக்கிற பேக் வந்து அது சரியான பேக்ஸ் இல்ல. வேற பேக் மெடிக்கல்ல வாங்கிட்டு வாங்க. இந்த மருந்து இல்ல, இந்த மாத்திரை இல்ல. இது இங்க மட்டும் கிடையாது. தமிழ்நாட்டுல இருக்கின்ற பெரும்பாலும் நான் சொல்றது கேஎம்சி முதற்கொண்டு சொல்றேன். நீங்க தமிழ்நாட்டுல வந்து ஏதோ மூலை முடுக்குல இருக்கிற ஹாஸ்பிடல் பத்தி நான் பேசுறேன்னு நினைக்காதீங்க. கேஎம்சி கீழ்பாக் மருத்துவமனையில மருந்துகள் வந்து குறைவாக இருக்கிறது. மருத்துவ உபகரணங்கள் குறைவா இருக்குன்னு தொடர்ச்சியா குற்றச்சாட்டு வந்துட்டே இருக்கு. நீங்க நெறைய நேரங்கள்ல டெஸ்ட் பண்றது நீங்க அவங்களே என்ன சொல்றாங்க, சார் ஒரு டெஸ்ட் பண்ணா பிரைவேட் லேப்ல போய் பண்ணிட்டு வந்துருங்க. நம்மள்ட்ட ஒரு டெஸ்ட் பண்ணீங்கன்னா, அது வந்து ரிசல்ட்ஸ் கிடைக்கிறதுக்கே லேட் ஆகும். நீங்க வந்து ரொம்ப பேசிக்கான டெஸ்ட் பண்ணா கூட ரிசல்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு லேட் ஆகும். அந்த லட்சணத்துல தான் இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக மருத்துவமனைகள் இயங்குகிறது. அதனால நம்ம டக்குன்னு நமக்கு இம்மீடியட்டா யார் அக்சஸா இருக்காங்க? ஒரு மருத்துவர். அவர் பயங்கர பிரஷர்ல இருப்பாரு. அவர் பிரஷர்ல இருக்கும் பொழுது, அவர் சில நேரங்கள்ல கடுமையா கூட வார்த்தைகள் பேசியிருக்கலாம். இந்த ஸ்பெசிஃபிக் இன்சிடென்ட் பத்தி நான் ரொம்ப சுருக்கமா பேசணும்னு நினைக்கிறேன். ஒண்ணு என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க கேன்சருக்கு வந்து இப்போ ஒவ்வொரு டாக்டர்ட்ட போனீங்கன்னா, ஒவ்வொரு விதமான ஒப்பீனியன் சொல்லுவாங்க. கேன்சர்ஸ் நெறைய ஸ்டேஜஸ் இருக்கு. சர்ஜரி பண்ணலான்னு ஒரு ஸ்டேஜ் இருக்கு. இல்லங்க ரேடியேஷன் மட்டும் தான் பண்ணலான்னு ஒரு ஸ்டேஜ் இருக்கு. நீங்க வந்து இல்லங்க இது ரேடியேஷன்லயே வந்து கீமோதெரபி பண்ணலாமா? நார்மல் ரேடியேஷன் பண்ணலாமா? அப்படிங்கிற அளவுக்குலாம் ஸ்டேஜஸ் பல இதுல இருக்கு. ஒவ்வொரு டாக்டர் வெவ்வேறு ஒப்பீனியன் சொல்லுவாங்க. நீங்க இப்ப இந்த தம்பி என்ன சொல்றாரு? நான் அம்மாக்கு 6 மாசமா இங்க பார்த்துட்டே இருக்கிறேன். வேற ஒரு பிரைவேட் டாக்டர்ட்ட போறேன். அவர் வந்து வேற ஒரு விஷயம் சொல்றாரு. இன்னொன்னு, இங்க தனியார் மருத்துவமனைகள்ல இருக்கின்ற மருத்துவர்களுக்கு ஒரு நோக்கத்தோட செயல்படுறாங்கன்னா, சில நேரம் நோக்கத்தோட செயல்படுறாங்க. அவங்களுக்கு ஒரு கார்ப்பரேட் செட்டப்ல அவங்களுக்கு வேற ஒரு பிரஷர் இருக்கு. நம்ம வந்து சம்பாதிக்கணும்ன்ற பிரஷர் இருக்கு. இப்ப இதெல்லாமே புரிந்து கொண்டு தான் பேசி ஏன்னா இன்னைக்கு அவங்க அம்மாவோட பேட்டியெல்லாம் பார்க்கிறேன். என் பையன் வந்து செஞ்சதுல என்ன தவறுன்னு சொல்றாங்க. நான் என்ன சொல்றேன்னா, இப்ப நம்மளே சில நேரங்கள்ல ஒரு மருத்துவர பார்க்கும்போது கோபம் வரும். நம்ம பேசுவோம். சில நேரங்கள்ல வந்து நம்ம அடிக்கலாமான்னு தோணும்னு மனசுக்குள்ள பேசுவோம். ஆனா, வீட்ல இருந்து கத்தி எடுத்துட்டு போய் குத்தலாமா நம்ம என்னைக்கும் போமாட்டோம். அதுதான் எனக்கு இங்க வந்து இது இது சில பேர் வந்து அவர் செஞ்சதுல என்ன தப்புன்னு நியாயப்படுத்தி பேசுறாங்க. மருத்துவமனைகள் நீங்க போயிருக்கீங்களா? மருத்துவமனைகள் இப்படிதாங்க இருந்துச்சு. அரசு மருத்துவமனைகள் இப்படிதாங்க பிஹேவ் பண்றாங்க. நீங்க அதுக்காக வீட்ல இருந்து கத்தி எடுத்துட்டு போய் 7 இடத்துல குத்துவேங்கிறதுக்கு பேர் சைக்கோத்தனம். நான் ஓப்பனா சொல்றேன். அது வந்து எல்லோருக்கும் கோவம் வரும். என்ன அம்மாவ சரியா டாக்டர் பார்க்கல. ஒருவேள சரியா கவனிக்காம விட்டுட்டாரோ! தப்பான ஊசி போட்டாரோ! என்னுடைய பிரசவத்துக்கு அட்மிட் ஆன என்னுடைய குழந்தை வந்து இறந்து போயிருச்சு. இந்த மாரி நெறைய விஷயங்கள் நம்ம கேள்விப்பட்டு தான் இருக்கோம். ஆனா யாருமே போய் கத்தி எடுத்துட்டு அந்த லாலஸ்னஸ் எங்க இருந்து வருதுன்னு கேட்டீங்கன்னா, தொடர்ச்சியா ஒருத்தவங்க பார்த்துட்டே இருக்காங்க. ஓகே, அங்க கொலை நடக்குது, இங்க கொலை நடக்குது. பெரிய அளவுல இங்க ஒரு சட்டம் ஒழுங்கு சீர்கேடு இங்க நடந்துகிட்டு இருக்கு. அப்ப எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை இல்ல. நான் டெய்லி டிவில பார்க்குறேன், நான் FBல பார்க்குறேன், நான் Twitterல பார்க்குறேன். இது மாரி சர்வ சாதாரணம் ஆயிடுச்சு. இப்ப என்ன பெருசா ஆயிடும்? நானே நியாயத்த கேட்கறதுக்காக நானும் போய் கத்தி எடுத்துட்டு போறேன் அப்படிங்கிறது தான். ஒட்டுமொத்தமாக ஒரு லாலஸ் சொசைட்டியா இன்னைக்கு மாறிட்டு இருக்கோம்னு பயம். நீங்க வந்து எக்ஸாஜரேட் பண்ணி பேசுறேன்னு நீங்க நினைக்கலாம். ரொம்ப ஒரு சாமானியன் இன்னைக்கு கத்தி எடுத்துட்டு போறாங்க. நீங்க பாத்தீங்க. இவர் ஒரு குற்றவாளியா இருந்தாரு. இவர் பின்னணியா வந்து நிறைய குற்றச்சம்பவங்கள்ல ஈடுபட்டவர் ஒருவர் இல்ல. ரொம்ப சாதாரண ஒருத்தர் வந்து நான் அம்மாக்கு நியாயம் கேட்க போறேன். போம்போதே நான் வீட்ல வந்து கத்தி எடுத்துட்டு போறேன்னு சொன்னீங்கன்னா, இந்த சொசைட்டி வந்து லாலஸா போயிருச்சு அப்படிங்கிறத சொல்லணும். அதுதான் ரொம்ப டேஞ்சரா இருக்கு நம்ம பார்க்க வேண்டியதா இல்ல இருக்கு. இன்னைக்கு ஒருத்தர் இந்த சம்பவத்துல ஃப்ரஸ்ட்ரேஷன்ல இப்படி பண்ணிட்டாரு அப்படின்றதுக்காக சொசைட்டியே இப்படி இம்பாக்ட் ஆகும். இவர இன்ஸ்பயர் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லங்க ஆகுதுன்னு சொல்றேன். நீங்க நீங்க காலையில எந்திரிச்சோன பேப்பர்ல என்ன பார்க்குறோம்? இன்று ஓட ஓட ஒருவர் விரட்டி கொலை செய்யப்பட்டார். இன்று வந்து ஒரு ரவுடிய வந்து என்கவுண்டர்ல இவங்க போலீஸ் சுட்டுக் கொன்னாங்க. இங்க வந்து வேற ஒரு இடத்துல ஒருத்தர் மாமூல் தகராறுல ஒரு பெண்மணிய வெட்டி வெட்டி சராமரியாக வெட்டி கொலை செய்தார். அந்த காட்சிகள தொடர்ச்சியா பார்த்துட்டே தான் இருக்கிறாங்க. அப்ப எல்லோருக்குமான ஒரு கேள்வி என்ன வருது? என்ன என்ன சமூகத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம்? இப்படி இவ்வளவு மோசமா மாறிட்டே இருக்கே அப்படிங்கிறது ஒரு பக்கம் ஒரு இம்பாக்ட் இருக்கும். இன்னொரு பக்கம் இதெல்லாம் ரொம்ப நார்மலைஸ் ஆயிடுச்சு அதெல்லாம். இனிமேல் இப்படிதான் நடக்கும். டெய்லி ஒரு கொலை நடக்கும் போல இருக்கு. அப்படிங்கிற ஒரு இடத்துக்கும் இப்போ நீங்க இல்ல இப்ப நீங்க சொன்ன இந்த நிகழ்வுகள் ஓட ஓட வெட்டி கொலை இது எல்லாமே வேற. இது சட்டம் ஒழுங்குல வரும். மானிட்டர் பண்ணிட்டே இருக்கணும் போலீஸ் அந்த அப்படின்றவங்க. இம்பாக்ட் இதுல இருக்குன்னு நான் சொல்றேன். ம். நீங்க ஒரு நார்மலான சிட்டிசனுக்கு நீங்க இப்போ திரைப்படங்கள பார்ப்போம். ஒரு ஹீரோ வந்து திடீர்னு போவாரு, கத்தி எடுப்பு என்ன வேணாலும் பண்ணுவாரு. அது வந்து நியாயப்படுத்துறதுக்கான காட்சிகளா இருக்கும். ரொம்ப நம்மள நார்மலான ஆட்கள். நம்ம நார்மலான ஒரு ஆள் வந்து நம்ம கத்திய வீட்ல இருந்து எடுத்துட்டு போறோம்னு ஒருத்தர் சொல்றாரு அப்படின்னா, அவருக்கு எங்க இருந்து அது தோணுதுன்னு நம்ம யோசிக்கணும்ல. நான் டாக்டர நியாயம் கேட்க போறேன். அவர பொறுத்தவரைக்கும் டாக்டர் தவறு செஞ்சுட்டாரு. இப்போ தப்பான ஊசி போட்டாருலாம் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க அந்த மாரிலாம் கேன்சருக்கு தப்பான ஊசி போட்டார், ரைட்டான ஊசி போட்டார். நீங்க வந்து
ஸ்டேஜஸ் நமக்கு தெரியும். கேன்சர் பல கட்டங்கள தாண்டிருச்சுன்னா, என்ன பண்ணாலும் நம்ம உயிர் பிழைக்க வைக்கவே முடியாதுங்கிறதை நம்ம பார்த்துருக்கோம். நம்ம பெர்சனலா நெறைய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் பண்ணியிருக்கோம். அப்படி இருக்கும் பொழுது, இவர் நம்ம மருத்துவரா மாறி நம்ம பேச முடியுமான்னா, பேச முடியாது. இப்ப அவருக்கு ஒரு பெரிய கோவம் வருது. அந்த கோவத்த வந்து கண்ணியமா கேட்காம, இல்ல வந்து அவரு நான் நான் உச்சபட்சமா நான் என்ன யோசிக்கிறேன்னா, ரொம்ப சாதாரணமா நான் சொல்றேன். சட்டை பிடிக்க கூட, "அம்மா நீங்க வந்து இப்படி பண்ணிட்டீங்க. நான் வேற டாக்டர் பண்ணியிருக்கலாம்." ஆனா, வீட்ல இருந்து எடுத்துட்டு போறாரு இல்லையா? திட்டமிட்டு இன்னைக்கு நீங்க டாக்டர் குத்த போறேன். கொஞ்ச நேரம் பேசி பார்ப்பேன். டாக்டர் என்ன பதில் சொல்றாருன்னு பார்ப்பேன். நான் கத்தி எடுத்து குத்திருவேன்னு இன்டென்ஷனோட போறார்ல. எந்த குற்ற பின்னணி இல்லாம. அது எங்கிருந்து வருது? இப்போ ஒட்டுமொத்தமா சொசைட்டி வந்து அப்படிதான் மாறிட்டு இருக்கோம். சொசைட்டில அந்த அளவுக்கு மாறிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பயத்த தான் குடுக்குது. நீங்க ஏன் வந்து எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க? ஒரு ஒரு இவ்வளவு பெரிய ஹாஸ்பிட்டல்ல ஒரு டாக்டருக்கு சேஃப்டி இல்லன்னு பேசுறதோ, இல்ல டாக்டர்ஸ் எல்லாரும் இன்னைக்கு வந்து வெளிய வந்து போராடுறதுக்கான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஒரு டாக்டருக்கு ஏங்க நாளைக்கு இவரே குத்தப்பட்டாலும் யார் காப்பாத்த போறா? இதே டாக்டர் தான். நாளைக்கு இந்த பையனுக்கு ஒரு பிரச்சனை வருது. ஒரு ஜெயில்லயே ஒரு பிரச்சனை ஏற்படுது. டக்குனு எங்க கூட்டிட்டு போவீங்க? நீங்க வந்து சென்னை கிண்டி மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போங்க. வேற டாக்டர்ஸ் தானே அவர காப்பாத்தணும். அந்த டாக்டருக்கே பாதுகாப்பு இல்லைங்கிற நிலை வந்து மிக மிக மோசமானதுன்னு ஒண்ணு சொல்றேன். அதனால தான் இப்ப எல்லோருமே ஏன் ஒரே பக்கம் நிக்கிறாங்க. டாக்டர்ஸ் பக்கமே ஏன் நிக்கிறாங்க? இந்த நியாயத்த யாரும் பேச மாட்டேங்கிறாங்கன்னா, நீங்க அந்த நியாயத்த தாண்டி நீங்க வந்துட்டீங்க. நியாயம் பேசக்கூடிய அளவிலே நீங்க இல்லன்னு தான் பிரச்சனையா இருக்கு. அது ஏன் அந்த நியாயம் உங்களுக்கு தவறுதுன்னு கேட்டீங்கன்னா, நீங்க பார்க்கின்ற சம்பவங்கள், காட்சிகள் எல்லாமே உங்கள வேற ஒரு இடத்துக்கு நகர்த்திருச்சோ அப்படிங்கிற பயம் தான் எனக்கு இருக்கு. ஓகே. இப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல பொறுத்தவரைக்கும் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து வந்துட்டு போறாங்க. ஆ. ஸ்பெசிஃபிக்கா அந்த ஒரு ஹாஸ்பிட்டல் மட்டும் சொல்லல. ஜெனரலாவே சொல்றேன். ஆ. ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து அவுட் பேஷண்ட்ஸா வராங்க. அது இல்லாம இன் பேஷண்ட்ஸா அங்க வந்து நூற்றுக்கணக்கான மக்கள் வந்து உள்ள அட்மிட் ஆகி ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னும்போது, டாக்டர்ஸ் பற்றாக்குறை இருக்கோ, டாக்டர்ஸ்க்கு அந்த ஒரு பிரஷர் இருக்கோ. அதனால தான் பேஷண்ட்ஸ் கிட்ட அவங்களோட ஆட்டிட்யூட் வந்து இப்படி இருக்கும். கண்டிப்பா இருக்குங்க. டாக்டர்ஸ் பற்றாக்குறை. அதான் சொல்றாங்க. நீங்க இப்போ அந்த கேட்ட நம்பர்ஸ் வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு 10,000 காலி பணியிடங்கள் இருக்குன்னா, அதுல வந்து சில நூற்றுக்கணக்கான இடங்கள் மட்டும் தான் நிரப்பப்படுகிறது. இந்த ஆட்சியில ஸ்பெசிஃபிக்கா. இதே நீங்க திமுக தேர்தல் அறிக்கை பார்த்தீங்கன்னா, காலி பணியிடங்கள நிரப்புவோம். நீங்க 2 போராட்டம் நீங்க தொடர்ச்சியா பார்த்துட்டே இருக்கலாம். ஒண்ணு டிபிஐ வளாகத்துல ஆசிரியர்கள் போராட்டம். இன்னொன்னு டிஎம்எஸ் வளாகத்துல மருத்துவர்கள் போராட்டம். ஏன் போராடிட்டே இருக்கிறாங்க? நீங்க உங்க அப்பா காலத்துல எங்களுக்கு சில விஷயங்கள் சொன்னாரு. நீங்க இந்த ஊதியம் உயர்வு குறித்து சில விஷயங்கள் பேசினாரு. டாக்டர் நலன்கள் குறித்து பேசியிருந்தாரு. அந்த ஒரு ஜிஓ இருக்கு. அந்த ஜிஓவ எங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணி குடுங்க. நாங்க வேற யார் சொன்னதும் கேட்கல. நீங்க திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்றீங்க, கலைஞர் ஆட்சின்னு சொல்றீங்க. உங்க அப்பா சொன்னத நிறைவேற்றி குடுங்க. அதெல்லாம் நிறைவேற்ற முடியாது. காலி பணியிடங்கள் கொரோனா காலத்துல இருந்து காலி பணியிடங்கள் இருக்கு. நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இந்த கொரோனா காலத்துல நம்ம எல்லாரும் என்ன சொன்னோம்? உண்மையான கடவுள் என்பவர் யார்? அந்த மருத்துவர் தான். நீங்க அதிலேயும் சில மருத்துவர்கள் மேல அவங்க ட்ரீட் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ரொம்ப ஆரம்பத்துல இந்த நோய்னா என்னன்னு புரியாத நேரத்துல சில பிரச்சனைகளா இருந்து, சில சவால்களா இருந்தது. அதை தாண்டி எல்லோரும் என்ன பண்ணாங்க? உண்மையான சூப்பர் ஹீரோன்னு யாருன்னா இந்த இந்த டாக்டர்ஸ் தான் சொல்லி சொன்னாங்க. அதே டாக்டர்ஸ் தேவைப்பட்டாங்க. அதே செவிலியர்கள் தேவைப்பட்டாங்க. அதே வந்து துப்புரவு பணியாளர்கள் தேவைப்பட்டாங்க. ஆனா, அவர்கள் எவ்வளவு பேரை நாம் நிரந்தரமாக்கி இருக்கிறோம்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இல்ல அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லங்க. உங்க தேவை முடிஞ்சு போச்சு. நீங்க கிளம்புங்கன்னு சொல்லி தானே சொல்லிட்டு இருக்கோம். ஏன்னா, நீங்க அரசு மருத்துவமனை காலி பணியிடங்கள் இல்லாட்டி பரவால்ல. காலி பணியிடங்கள் இருக்கிறது. அத நீங்க ஃபில் பண்ணுங்க. ஏன்னா, நீங்க இன்னைக்கும் அரசு மருத்துவமனை நோக்கி எவ்வளோ பேர் வந்துட்டு தான் இருக்காங்க. நீங்க காலைல போய் பார்க்கலாம். ஓபி சீட் வாங்குறதுக்கு நீங்க கேஎம்சில போய் பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் நிப்பாங்க. வெவ்வேறு மருத்துவர்கள பார்க்க நிப்பாங்க. நீங்க ஸ்டான்லி போங்க 1000 பேர் நிப்பாங்க. நீங்க வந்து எம்எம்சி போங்க 1000 பேர் நிப்பாங்க. நீங்க கிண்டி போங்க. கிண்டில வந்து அவ்வளோ பிரபலமாகறனால ஒரு 100, 150 பேர் நிப்பாங்க. இது மாதிரி எல்லா மாவட்டங்களிலும் நமக்கு மருத்துவமனைகள் இருக்கு. இத தாண்டி அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் இருக்கு. பிஹெச்சிஸ் இருக்கு. பிஹெச்எஸ் தாண்டி கிராமங்கள் தோறும் நம்ம மருத்துவமனைகள் அரசு சார்ந்த மருத்துவமனைகள் வச்சிருக்கோம். இப்ப எல்லா இடங்களிலும் இதெல்லாம் இருக்கிறதா? இல்லை. இன்னொன்னு நீங்க பாருங்க. ரொம்ப நாளா அரசு மருத்துவர் சங்கத்தோட கோரிக்கை என்பது, ஓபிய வந்து காலையில மட்டும் பார்க்காதீங்க. சாயந்திரமும் பாருங்க. இப்போ பல நேரங்கள்ல நீங்க பள்ளிக்கூடத்துக்கு ஒரு குழந்தை போயிட்டு வரும். அம்மா காய்ச்சலோட வந்திருக்கும். நம்ம சாயந்திரம் போய் ஹாஸ்பிட்டல் போனோம்னா, இந்த ஓபி கிடையாதுங்க. அவுட் பேஷண்ட் கிடையாது. நீங்க நாளைக்கு காலையில வாங்க. நம்ம காத்திருக்கணும். அவங்க என்ன பண்ணுவாங்க? பக்கத்துல பிரைவேட் கிளினிக் இருக்கு. நமக்கு என்ன டக்குனு யோசிப்போம். பாப்பா காய்ச்சல் அடிக்குது. நம்ம கூட்டிட்டு போனா தான் நம்ம யோசிப்போம். ஏன் சாயந்திரம் ஓபி வைக்க மாட்டேங்கிறாங்க? ஏன்னா, இங்க டாக்டர்ஸ் பற்றாக்குறை இருக்கு. இங்க வந்து அந்த அந்த கட்டமைப்புகள் மறுபடியும் டாக்டர்ஸ கொண்டு வரவே முடியாது. அப்படிங்கிற நிலைமையில தான் உண்மையான அக்கறை உடையவர்கள் என்ன பண்ணியிருப்பாங்க? என்னைக்கோ இது ரொம்ப சாதாரண கோரிக்கை தான். இந்த கோரிக்கையை செய்யணும்னா, நீங்க மருத்துவ பணியிடங்கள், காலியான பணியிடங்கள உள்ள நிரப்பணும். எல்லா அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களும் தேவைப்பட்ட மருத்துவர்கள் இருக்கிறாங்களா? சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ் உண்மையிலே சூப்பர் ஸ்பெஷாலிட்டிக்கான ஆட்கள் இருக்கிறாங்களா? அவர்களுக்கு சரியான ஊதியம் நம்ம குடுக்குறோமா? நீங்க சூப்பர் ஸ்பெஷாலிட்டி இன்னைக்கு வந்து மற்ற மாநிலங்களையும் தமிழ்நாட்டையும் கம்பேர் பண்ணீங்கன்னா, சூப்பர் ஸ்பெஷாலிட்டிக்கு அந்த டாக்டர்ஸ் வாங்குற சம்பளமும் நம்ம வந்து ரொம்ப ரொம்ப வேறுபாடு இருக்கு. அதான் பல நேரம் சொல்றாங்க. அதுதான் வந்து கலைஞர் கொண்டு வந்தது. சூப்பர் ஸ்பெஷாலிட்டி டாக்டர்ஸ்க்கு சரியான ஊதியம் குடுங்க, சரியான சம்பளம் குடுங்கன்னு சொல்லி சொன்னார். அது இன்னைக்கு வரைக்கும் நடக்காம இருக்கு. அப்ப ஒட்டுமொத்தமாகவே இங்க மருத்துவர்களுக்கான பற்றாக்குறை இருக்கிறது. 2வதாக மருந்துகளுக்கான பற்றாக்குறை இருக்கு. நீங்க எப்ப பார்த்தாலும் சுப்பிரமணியன் அமைச்சர்கள் என்ன சொல்லுவாங்க? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, ஒண்ணும் கிடையாதுன்னு சொல்லி சொல்லுவாங்க. நீங்க திருநெல்வேலி நினைக்கிறேன். திருநெல்வேலியில தொடர்ச்சியா ஒரு ரிப்போர்ட் எழுதிட்டே இருக்காரு. நீங்க டெய்லி அங்க இருக்க அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் பத்தியும், ஜிஹெச்எஸ் பத்தியும் எழுதிட்டே இருக்காரு. இங்க மருந்துகள் பற்றாக்குறை இருக்கு.
வர்ற பேஷண்ட்ஸை பார்க்கறதுக்கான டாக்டர்ஸ் இல்லை, ஆர்த்தோ டாக்டர்ஸே இல்லைன்னு சொல்லி எழுதுறாரு. காலியா இருக்கு, யார்கிட்ட போவாங்க அவங்க? ஆர்த்தோவுக்கு போறாங்க, ஆர்த்தோ இல்ல, ஜெனரல் டாக்டர் போய் பாருங்கம்மா. அவங்க பார்த்ததே நான் முட்டி வலிக்காக தான் வந்திருக்கேன், நீ ஜெனரல் டாக்டர்கிட்ட போனா அவர் என்ன பாராசிட்டமால் எழுதி கொடுப்பாரா? ஸோ நீங்க இந்த மாதிரியான சிக்கல்கள், பிரச்சனைகள் எல்லா இடங்களும் இருக்கிறது. இதை சரி செய்ய வேண்டிய இடத்தில் யார் இருக்கிறான்னு கேட்டீங்கன்னா, நிச்சயமாக அரசாங்கம் மட்டும்தான் சரி செய்ய முடியும். நம்ம புதுசா ஒண்ணு கேட்கல, நீங்க வாக்குறுதி கொடுக்குறீங்க, நீங்க சரியான வாக்குறுதியை கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றிருந்தீங்கன்னா, நான் சொல்றேன், டிஎம்எஸ்லயும் டிபிலையும் ஆசிரியர்களும் அரசு மருத்துவர்களும் போராட வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த போராட்டத்திற்கெல்லாம் காரணம் நிச்சயமாக தமிழ்நாடு அரசாங்கம் மட்டும். ஆனா பல இடங்கள்ல நம்மளே பார்த்திருப்போமே, நம்ம ஒரு ஆர்டிஓக்கு போனாலும் சரி, இல்ல ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு போனாலும், நம்ம கவர்மெண்ட் அதிகாரிகளை சந்திக்க ஏதோ ஒரு வகையில பர்த் சர்டிஃபிகேட்டோ ஏதோ ஒன்று வாங்க போறோம், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். அங்க அங்க இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் வர மக்களை ட்ரீட் பண்ற விதம்னு ஒன்று இருக்கும்ல, ரொம்ப அலட்சியமா, ரொம்ப கேர்லெஸ்ஸா அப்படி ட்ரீட் பண்றது. அது ஹாஸ்பிட்டல்ஸ்லயும் கூட நிறைய நடக்குது இல்ல? இல்லங்க, இருக்கு, கண்டிப்பா இருக்கு. நீங்க வந்து அதான் நான் முதல்ல சொன்னேன், நீங்க இதற்கு ஒரு காரணம், ஒரு பிரஷர் ஒண்ணு இருக்கு. நீங்க இந்த ஓபி கால்ல பாக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஓபில வந்து நிறைய பேஷண்ட்ஸ் இல்ல, நம்ம பிரஷர்னு மட்டுமே எடுத்துக்க முடியாதுல்ல, லெத்தார்ஜிக்கா இருக்காங்கன்னு கூட இருக்காங்க. எடுத்துக்கலாம். அதான் சொல்றேன், நான் வந்து அதான் சொல்றேன் இல்லையா, அதுக்காக நீங்க வந்து டாக்டர்ஸ் எப்பொழுதுமே அவ்வளவு கடுமையா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட முடியாது. புரியுது. நீங்க இப்போ நம்ம சில நேரம், நான் பல நேரங்கள்ல அரசு மருத்துவமனைக்கு தான் போயிருக்கேன். அரசு மருத்துவமனைக்கு போய் கனிவா பேசக்கூடிய மருத்துவர்கள், கனிவா பேசக்கூடிய செவிலியர்களும் இருக்காங்க. இருக்காங்க. இன்னொன்னு என்ன கேட்டீங்கன்னா, சில நேரங்கள்ல அவங்களுக்கு எளிமையா புரிய வைக்கிறதுக்கான முயற்சிகள் இருக்காது. சில நேரங்கள் நான் பார்த்திருக்கேன், நீங்க வர்ற பேஷண்ட்ஸை வந்து ஆங்கிலத்திலே பேசக்கூடிய அங்க இருக்கிற ஊழியர்களையும் பார்த்திருக்கேன். நான் கேட்டிருக்கேன், நீங்க யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? நீங்க தமிழ்நாட்டில் இருக்கீங்க, அவங்க தமிழ் பேசக்கூடியவங்க, நீங்க பேசுறதே புரியாம அவங்கள்ட்ட மொழியில பேசிட்டு நீங்க அந்த மாதிரி ஒரு அந்நியப்படுத்துற மாதிரி வேலைகளை பண்ணாதீங்க அப்படிங்கிறது இருக்கு. அண்ட் கிளினிக்கல் டர்ம்ஸ்லயே நிறைய சொல்லுவாங்க, நமக்கு புரியும். அதனால என்ன ஆயிடும் இவருக்கு, அவர் பல நேரம் நமக்கு இப்போ ஒன்றும் இல்லை, ஒருத்தர் அட்மிட் பண்ண வச்சுங்களேன், ஃபோன் பண்ணி, சார் டாக்டர் சொல்ல எதுவுமே புரியல, டாக்டர் சொல்ற எதுவுமே புரியல, நீங்க ஏதாவது கேட்டு சொல்ல முடியுமான்னு சொல்லி, இதெல்லாம் நம்ம பார்த்து சந்திச்சிருக்கோமா இல்லையா? சார் நீங்க படிச்சவங்க, நீங்க கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க. இப்படி அவங்களே படிச்சவங்களா தான் இருப்பாங்க, ஆனா அவங்க பேசுற கிளினிக்கல் டர்ம்ஸ், உங்களுக்கு யாராவது நண்பர்கள், டாக்டர் நண்பர்கள் இருக்காங்களா, அவங்க மூலியமா அதை கேட்டு சொல்லுங்க. இது நடக்குதான்னு கேட்டீங்கன்னா, ஸோ அந்த ஒரு கனிவு கண்டிப்பாக தேவை. நீங்க இப்போ பல பிரைவேட் கிளினிக்ஸ்லாம் எழுதி போட்டிருக்காங்களே, வர்ற பேஷண்ட்ஸை கனிவோட கவனிங்க. அது அரசு மருத்துவர்களுக்கும் நீங்க சொல்ல மாதிரி எல்லாமே ப்ரெஷர்ல தான் இருக்கும், அது செய்ய வேண்டிய அவசியம் இருக்கு. நீங்க ஒரு லெத்தார்ஜிக்கா இருக்காங்கன்னா சில இடங்கள் இருக்கத்தான் செய்யறாங்க. நீங்க அதுவும் குறிப்பா இந்த அரசு ஊழியர்கள், நீங்க மருத்துவர்கள் கூட விட்டுருங்க, பல இடங்கள் நீ ஆர்டிஓ ஆஃபீஸோ இல்லை வந்து நீங்கள் எங்கெல்லாம் ரேஷன் கடை அலுவலர் இந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் எப்பொழுதுமே ஏதோ அவங்களாம் ராஜாக்கள் மாதிரி தான் பிஹேவ் பண்ணுறவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க. அவங்க வந்து நான் தான் இங்கே பெரிய ராஜா, நீ எனக்கு பெரிய அடிமை. இன்னும் காவல்துறையில் போகிற ஒரு காவல் நிலையத்தில் இருக்கிற ஆய்வாளர், துணை ஆய்வாளர், அவங்க எல்லாமே அந்த மாதிரி நிலையில் தான் இருக்கிறாங்க. அது மாறி தான் ஆகணும். ஏன்னா இவங்க நம்ம எல்லாமே இந்த சிஸ்டம் கீழே அப்படின்னு கிடையாது, பிரிட்டிஷர்ஸ் வந்து கீழே ஒர்க் பண்ணி வந்துட்டாங்க. அப்போ இவங்களை அடிமையாக வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு இதில் இருக்காங்க. அது எல்லாமே கண்டிப்பாக மாறதான் ஆகணும். ஹாஸ்பிட்டல்ஸை பொறுத்த வரைக்கும் அங்கே போகிற பேஷண்ட்ஸ்னுடைய ஆட்டிடியூட்ஸு, டாக்டரோட ஆட்டிடியூட் எல்லாமே பார்த்தோம்ல, அந்த இடத்துல டாக்டர்ஸ்க்கு என்ன சேஃப்டி இருக்குது அப்படிங்கிறது நம்ம யோசிக்கணும். ஏன்னா கொல்கட்டா இஷ்யூ நடந்தப்போ, கொல்கட்டாவில் அந்த ரேப் கேஸ் நடந்தப்போ டாக்டருக்கு நம்ம எல்லாருமே அதை பற்றி பேசணும், டாக்டர்ஸ்க்கு இங்கே சேஃப்டி கிடையாது அப்படின்ட்டு. தமிழ்நாடு அரசாங்கம் வந்து டாக்டர்ஸுடைய சேஃப்டியை தமிழ்நாட்டில் என்ஷூர் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க. பட் எங்கே அதுக்கான சேஃப்டி மெஷர்ஸ் அப்போவே எடுத்திருந்தா இப்படி ஒரு சம்பவம் தவிர்க்கப்பட்டிருக்குமோ? இல்லைங்க, அதான் சொல்கிறேன், நீங்கள் சேஃப்டி மெஷர்ஸ் இப்போது நீங்கள் எல்லா இடங்களிலும் வந்து ஃபுல் கம்ப்ளீட் சேஃப்டி பண்ணிட முடியுமான்னா பண்ண முடியாதுன்னு அவங்க சொல்லலாம். ஆனால் நான் இந்த மற்ற மருத்துவமனைகளையும் கிண்டி மருத்துவமனை பிரித்து பார்க்குறேன். இவங்க சொன்னது என்ன, இந்த மாதிரி தமிழ்நாட்டில் இது வரைக்கும் ஒரு மருத்துவமனை கட்டதே கிடையாது. எய்ம்ஸ் ரொம்ப நாளாக ஒருத்தவங்க வாயில் வடை சுட்டுட்டே இருக்கிறாங்க. ஆனால் நாங்கள் எவ்வளோ சூப்பர் ஸ்பெஷாலிட்டி எவ்வளோ குறைவான காலத்தில் கட்டி முடிச்சிருக்கோம் பாருங்கள். உயர் ரக மருத்துவமனை இது. எல்லாருமே எல்லா ஃபெசிலிட்டிஸும் அவைலபிளாக இருக்குது. இங்கே வந்து டெக்னாலஜி வைஸ் ரொம்ப ஹை கிரேட்ல இருக்கு. மிகச்சிறந்த மருத்துவர்களாக தமிழ்நாட்டில் நீங்கள் யாரை பார்க்குறீங்களோ அவங்க தான் இங்கே ஹெட் பண்ணுறாங்க. இப்போ ஹெட் பண்ணுறவங்களாம் ரொம்ப ரொம்ப சிறந்த மருத்துவர்கள் தான். அதனால எனக்கு எந்த இதுவுமே இல்லை. அப்படி இருக்கின்ற ஒரு மருத்துவமனை ஒரு பாதுகாப்பு, சாதாரணமான பாதுகாப்பு அம்சங்களை குறைபாடோடு இருக்கா அப்படிங்கறத ஒரு கேள்வியாக இருக்கிறது. அட்லீஸ்ட் பேஷண்ட்ஸை மட்டும் செக் பண்ணி ஒரு மெட்டல் டிடெக்டர் வச்சிருக்கணும். வந்து செக் கூட பண்ண வேணாங்க, மெட்டல் டிடெக்டர் பாஸ் ஆகும்போது தெரிஞ்சிருக்கும். சில நேரம் வந்து வேற ஏதாவது இருந்தாலும் காமிச்சிருப்பாங்க. நீங்க ஒருத்தர் கத்தியோட வர்றாரு, நீ ஏன் கத்தியோட வர்ற அப்படிங்கிறது கூட தெரியாது. இன்னைக்கு பண்ணுவாங்களா இல்லையா? இப்ப நேத்து அந்த நியூஸ் வரும்போது எல்லாரும் என்ன நினைச்சோம், பெரும்பாலானவங்க என்ன நினைச்சாங்கன்னா, அங்கேயே ஹாஸ்பிட்டல் இருக்க சிசர்ஸோ இல்ல நைஃபோ எடுத்து அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எடுத்து தான் தாக்கி இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தான் தெரிய வருது அது வீட்ல இருந்து எடுத்துட்டு போயிருக்காரு. சோ அட்லீஸ்ட் ஒரு மெட்டல் டிடெக்டர் இருந்திருந்தா தவிர்த்திருக்கலாம். டாக்டருடைய டேபிள்ல எப்பயுமே வந்து அந்த மாதிரி சிசர்ஸ்லாம் வச்சிருப்பாங்கன்னு எனக்கு தெரியல சார். சர்ஜரி ஒரு சர்ஜரினா வச்சிருப்பாங்க சில டைம், பட் எல்லா டைம் வச்சிருப்பாங்க. நர்சஸ் கொண்டு போற அந்த ட்ரேலாம் வச்சிருப்பாங்க, எல்லா டைம் வச்சிருப்பாங்க. அவர் வீட்டில் தான் எடுத்துட்டு போயிருக்காரு. அப்போ இது பேஷண்ட்டை இன்கன்வீனியன்ஸ் பண்ணாம என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த குறைந்தபட்ச பாதுகாப்பு அம்சம் இல்லையே அப்படிங்கிறத நீங்க
இப்போ ரொம்ப பழைய ஹாஸ்பிட்டலுங்க, இது 100 வருஷமா இருக்கு. இங்க வந்து சிசிடிவி ஒர்க் ஆகல, இங்க வந்து செக்யூரிட்டி சிஸ்டம்ஸ் ஃபெயில் ஆயிடுச்சு. ஏன்னா நான் ஏன் கேட்கிறேன்னா, இது நீங்க எப்படி பொருத்தி பார்க்கணும்னா, இப்போ இன்னும் 2, 3 நாட்கள்ல பாருங்க, உடனே என்ன பண்ணுவாங்க, இத மெட்டல் டிடெக்டர்ஸ் வைப்பாங்க. இத உள்ள நீங்க எந்த பேக் கொண்டு போனாலும் இந்த பேக்லாம் நீங்க இப்படி தான் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஒரு 1 மாசம் தாங்கும். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரயில்வே ஸ்டேஷன் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எக்மோரோ, சென்ட்ரலோ, அங்க வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான நாட்கள். ஜனவரி 26, ஆகஸ்ட் 15, அக்டோபர் 2. அக்டோபர் 2, டிசம்பர் 6 இந்த மாதிரியான தேதிகள்ல மட்டும் என்ன பண்ணுவாங்க, நீங்க வந்து வர்றவங்கலாம் பண்ணுவாங்க. மற்ற நாட்கள்ல பார்த்தீங்கன்னா ஒர்க்கே ஆகாது. இன்னும் சொல்லப்போனா அந்த நாட்களே ஒர்க் ஆகாது. நம்ம போய் வைப்போம், சார் அது ஒர்க்கே ஆகாது சார், ஒர்க் ஆகி ரொம்ப நாள் ஆச்சு சார். ஏதாவது ஒரு சம்பவம் நடந்தபோது, ஓகே ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ள யாரோ ஒருத்தர் இதை எடுத்துட்டு போயிட்டாரு, அதனால ஒரு சம்பவம் ஆயிடுச்சுன்னு சொன்னீங்கன்னா, உடனே என்ன பண்ணுவாங்க, அடிச்சு பிடிச்சு ஓகே எல்லாத்தையும் மாத்துங்கம்பாங்க. அது 1 மாசம் 1 1/2 மாசம் தாங்கும். நம்மள்ட்ட இருக்க பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, எந்த ஒரு அரசாங்கம் வந்தாலும் கன்சிஸ்டன்ட்டா அத பண்றாங்களா? இல்ல. இப்ப நீங்க நுங்கம்பாக்கத்துல சுவாதி கொலை செய்யப்பட்ட பிறகு, ஃபர்ஸ்ட் வந்தது என்ன? அங்க சிசிடிவி கேமராவே இல்ல. சிசிடிவி கேமரா அதுக்கப்புறம் கொண்டு வரதுக்கான முயற்சியெல்லாம் பண்ண சிசிடிவி கேமரா இன்னைக்கு போய் நான் ரொம்ப சிம்பிளா சொல்றேன். நீங்க ஒரு ஆய்வே நீங்க நடத்தலாம். எல்லா ரயில்வே ஸ்டேஷனுக்கும் போங்க. எத்தனை நீங்க அதாவது ஸ்டார்ட்டிங் ஃப்ரம் தாம்பரத்துல இருந்து நீங்க பீச் வரைக்கும் போங்க. எத்தனை ரயில்வே ஸ்டேஷன்ல சிசிடிவி கேமரா இருக்குன்னு பாருங்க. எத்தனை ரயில்வே ஸ்டேஷன்ல ஒர்க் ஆகுதுன்னு பாருங்க. அது ஒரு பெரிய டேட்டாவா உங்கள்ட்ட இருக்கும். ஒர்க்கே ஆகாது பல இடங்கள்ல. ஒரு சம்பவம் நடக்கும்போது அதில காமிக்கிற பரபரப்பு, அதில காமிக்கிற ஒரு சென்சிட்டிவிட்டி, அடுத்து அத தொடர்ச்சியா பண்றோமான்னு கேட்டீங்கன்னா, அடுத்து ஒரு சம்பவம் நடக்கட்டும் என்ன அவசரம்? அப்படிங்கிற ஒரு 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 மனப்பான்மை தான் நம்மள்ட்ட இருக்கு. இது அரசாங்கம், அந்த அரசாங்கத்தை நிர்வகிக்கிறவர்கள், அந்தந்த துறையை சேர்ந்தவர்கள் எல்லோரிடமே இந்த ஒரு மோசமான ஆட்டிட்யூட் இருக்கு. கன்சிஸ்டன்ட்டா நம்ம இருக்கணும், கன்சிஸ்டன்ட்டா வொர்க் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆட்டிட்யூட் நிச்சயமா வேணும். அதற்கு அரசாங்கம் துணை புரியணும். ஓகே பிரச்சனை ஆயிடுச்சா, அத அப்படியே விட்றாதீங்க. அடுத்து என்ன பண்ணணுமோ அத பண்ணுங்க. இது ஒரு சிசிடிவி கேமரா கெட்டு போயிடுச்சு, இல்ல சிசிடிவி கேமரா இஷ்யூஸ்னா, அடுத்து என்ன பண்ணணும்? ஒண்ணும் இல்லங்க நான் சொல்றேன்ல, பல பள்ளிக்கூடங்களுக்கு நான் போயிருக்கேன். ஸ்மார்ட் போர்டு, நீங்க ஸ்மார்ட் போர்ட்ஸ் இருக்கு இல்லையா? அது பல அரசாங்க பள்ளிக்கூடங்கள்ல இருக்கும். நான் போய் சில நேரங்கள்ல கிளாஸஸ் எடுக்கிறதுக்கு ஸ்மார்ட் போர்டு எங்க சார் இருக்கு? சார் அந்த ரூம்ல பூட்டி வச்சிருக்கோம். நெறைய பிரின்சிபல்ஸோட இது என்ன கேட்டீங்கன்னா, நான் வந்து ரிட்டயர் ஆகுற வரைக்கும் அத சேஃபா வச்சிருந்தேங்கிறது தான் எனக்கு தேவையே தவிர, இது பசங்கள்ட்ட கொண்டு போய் நான் சேர்த்தேங்கிறது எனக்கு அவசியம் இல்ல. சார் எனக்கு ரிட்டயர்மென்ட்ல கை வச்சுருவான். அதுதான் எனக்கு தேவை. எனக்கு இத பத்திலாம் அக்கறை இல்ல. நெறைய இதுல போங்க நீங்க சிஸ்டமோ, இல்ல வந்து ப்ரொஜெக்டர்ஸோ யூஸ் பண்ணாமயே இருப்பாங்க. நான் சில ஸ்கூல்ஸ்ல போய் நான் ஒரு பிபிடி பிரசன்டேஷன் போடணுங்க. அப்படியா சார்? அப்படிதான் தூசிய தட்டுவாங்க. அப்பதான் முதல்ல அவரு சார் சிஸ்டம் ஆன் பண்ணிட்டேன். என்ன பண்ணணும் நீங்க பாருங்கம்பாங்க. ஸோ நீங்க இத செய்ய வேண்டிய அவசியம் இருக்கு. நீங்க ஏன்னா இப்படியே பழகிட்டாங்க. இல்ல நீங்க புதுமையா பல விஷயங்கள் சொல்லிக் குடுக்கணும்ங்கறத குடுக்குற விஷயங்கள சரியா கொண்டு போய் மக்கள்ட்ட சேருங்கன்னு ஒண்ணு இருக்குல்ல. அத செய்யணும். அதனால தான் சொல்றேன். அரசாங்க ஊழியர்களாக இருப்பவர்கள், ஆசிரியர்களாக இருப்பவர்கள், அதே மாரி அரசு இது எல்லோருமே சேர்ந்து செய்ய வேண்டிய ஒரு பணின்னு தான் நான் சொல்றேன். குருவாஞ்சேரியில ஃபிளாட் வாங்கினா அடுத்த குருவாஞ்சேரியில பாட்டி இலவசம். நம்ம ஐஃபி ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் ஸ்பைக் அப்ஸ் குருவாஞ்சேரியில லிமிடெட் பீரியட் ஆஃபர் மிஸ் பண்ணிடாதீங்க மக்களே.